ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்தந்த விருப்பங்களை பூர்த்தி செய்பவன் நான். உனக்கு இக உலகில் நல்வாழ்வும் பர உலகில் மேன்மையும் மோட்சமும் அளிக்கக்கூடியவன் நான். உன்னுடைய விருப்பம் என்னவென்று உன் சாயப்பாவான என்னிடம் சொல். அப்பா, நான் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் எப்போது எனது துயரங்கள் அகலும்? எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன்? எனக்கு ஓய்வே இல்லையா? தன் கையே தனக்கு உதவி என்று நான் தினமும் ஓடிக்கொண்டு இருக்கிறேனே. என்னை கை தூக்கிவிட ஒருவர் கூட இல்லையே என்று நீ புலம்புகிறாயல்லவா? நான் ஒருவன் இருப்பதை மறந்து நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு. அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன் குழந்தையே. கஷ்டங்கள் தொடர்வது ஏன்? பாபாவை மட்டுமே வணங்குகிறோம். அப்படியிருந்தும் இந்த கஷ்டங்கள் தொடர்வது ஏன்? இதை நிவர்த்தி செய்வது எப்படி? இந்த கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் அவரது அனுக்கிரகம்தான். அதாவது என்னுடைய அனுக்கிரகம்தான். தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையார் கண்டிப்பதைப் போல, தனது மாணவன் கல்வியில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக கடுமையான தேர்வுகளை வைக்கும் ஆசிரியரைப் போல, தனது உண்மையான பக்தனை எப்பொழுதும் இறைவன் சோதனைக்கு உள்ளாக்குவான். ஒரு முறைதான் சோதனை வந்துவிட்டதே, மீண்டும் ஏன் சோதனை என எண்ண தோன்றும். நான் தீவிர சாய் பக்தன். எப்பொழுதும் அவரது நாமத்தை இடைவிடாமல் தியானம் செய்கிறேன் என்ற கர்வம் எந்த சூழலிலும் வந்துவிடக்கூடாது. அதில் கடவுள் கவனமாக இருப்பார். அதனால்தான் சோதனைகளை அடிக்கடி தந்து தனது பக்தனின் பக்தியை ஒரே மாதிரியாக இருக்குமாறு பார்த்து கொள்வேன். தனது நினைவு பக்தனுக்கு ஆழமாக இதயத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காகவே என்னால் சங்கடங்கள் விளைவிக்கப்படுகின்றன. அந்த சங்கடம் எப்படி இருக்கும் என்றால், எதிரே புதர்ச்செடி முள்ளால் நிறைந்த பாதை போல கஷ்டமாக இருக்கும். நம்பிக்கை ஆட்டம் கண்டுவிடும். மனதில் எண்ணற்ற சந்தேக அலைகள் தோன்றி நிம்மதியை குலைக்கும். எதற்காக இந்த பாபா என்னை தன் பக்தராக ஆக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கும். இருப்பதை விட செத்துப்போவது நலம் என நினைக்க தோன்றும். இத்தகைய நேரங்களில் மனதைரியத்தோடு உறுதியாக சாய்பாபாவை தொழுது கொள்ள வேண்டும். என்னுடைய நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து சங்கடத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீ இத்தனை ஆண்டுகளையும் நகர்த்தி வந்து இருப்பாய். அதை தொடர்ந்து செய். உனக்கு என்மேல் நம்பிக்கை அதிகமாகும். காத்திருக்க கற்றுக்கொள் என் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவுமே கிடைக்கப் போவது இல்லை. அதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.